ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். நம்ம மூச்சு விடுறது கஷ்டமாக சளி பிடிச்சிக்கணும், மூச்சு விடுறது கஷ்டமாக இருப்பாங்கள்ல, அவங்க இந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பார்த்திங்கன்னா இது சீசன், இது அவரைக்காய் நிறையா விற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவரைக்காய் வாங்கிட்டு நிறையா கழுவி அலசி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு தாளிப்புக்கு போட்டு நல்லா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வானலில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அவரைக்காய் அதில் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம இட்லி கொத்து போட்டு மூடி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிங்கன்னா கலர் மாறிடும். அவரைக்காயோட கலர் நல்லாவே மாறிடும். மாறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான பாருங்கள், நல்லாவே வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற காரப்பொடியும், நான் எதுவுமே வெளியிலேருந்து எந்த மிளகாத்தூளும் யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் அதிகமாக அந்தளவுக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. வீட்டில் அரைக்கிறதே யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் அரைக்கிற ஒரு ஸ்பூன் மிளகாவும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நல்லாவே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா வேகிறதுக்கு. இது நான் உப்பு கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணால் சாதத்தில் கிண்டியே நாங்கள் சாப்பிட்ருவோம். இது சைட் டிஷ் நான் வத்தல், ஆம்லெட்டு அதில் போட்டு நான் அப்படியே சாப்பிடுவோன்றதால கொஞ்சம் நான் உப்பு சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போடுறேன். நீங்கள் பொரியலுக்கு மட்டும் வேணும்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். கொஞ்சமாக நம்ம தேங்காய் திருவி போட்டு இறக்கிடலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.